வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சில நாட்களாகவே அமெரிக்காவில் அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற அந்த பிளாக் அவர் போலீஸ் கையில் அந்த டார்ச்சர்னால் இறந்து, அதை தொடர்ந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் அந்த நாட்டில் நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்து இந்த ரேசிசம் பற்றின அந்த டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாவில். ரேசிசம் மூலமாக டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு எப்படி நடத்தப்படுது அப்படின்ற பற்றி நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட அவங்க வாயை தொடர்ந்து இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு, இந்த பாகுபாடுங்கிறது ஏன் வருது? இந்த சோஷியல் ஹைரார்கிங்கிறது சமூகத்தில் ஒரு மேல் ஒரு கீழ் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை ஏன் முதல்ல வருது? இது இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி வெளிப்பட்டு இருக்கு? அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கு? இந்தியாவில் வர்ணா சிஸ்டம் இருக்கிறது போல ஒரு காலத்தில் அந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்தது. இப்பயும் அந்த வர்ணா சிஸ்டத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கு. இப்போ இந்த வர்ணா சிஸ்டம் போலயே மற்ற நாடுகளில் எப்படி இந்த சோஷியல் ஹைரார்கி இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு அகாடமிக் டிஸ்கஷன், இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டிஸ்கஷன். இது ஜாதிய, அதாவது கேஸ்ட் பற்றியோ இல்லை ரேஸ் பற்றியோ நம்ம உள்ள அரசியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இது வெறும் ஒரு அகாடமிக் டிஸ்கஷன். சரி, இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, அதே போல் இந்த சோஷியல் ஹைரார்கி, அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஏன் வருது அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்ப்போம். ஒருத்தர் மேலே, அவருக்கு கீழே இன்னொருவர், அவருக்கு கீழே இன்னொருவர் அப்படிங்கிற அந்த சோஷியல் லேடர், அந்த சமூகத்துக்குள்ளேயே அந்த பிரிவு மெயினாக ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பவர், அதிகாரம், அதே போல் அந்த ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு. அதே போல் வெல்த்துங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பணம், ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் மெயினாக வெல்த், பவர், ப்ரெஸ்டீஜ், இதை வச்சு தான் அந்த சொசைட்டியில் அந்த ஹைரார்கி உருவாகுது. அந்த ஹைரார்கி வரும்போது என்ன ஆயிடுது? டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடும் உருவாகிடுது. அந்த சோஷியல் லேடரில் கீழே இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கடைசி மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஸ்லேவ்ஸ், அடிமைகள் போல ட்ரீட் பண்ணப்படுறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இதே சிஸ்டமை தான் நீங்கள் எல்லா சிவிலைசேஷன்லையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்துல இருந்தே. இப்போ இந்த வர்ணா சிஸ்டம் இருக்கு இல்லையா, வர்ணா கேஸ்ட், இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மற்ற நாடுகள்லையும், யூரோப்பியன் சொசைட்டிலையும் இந்த சோஷியல் கிளாஸஸ், சோஷியல் ஹைரார்கி இருக்குது. இந்தியாவில் எப்படி இந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்கோ, அதே போல் நீங்கள் வெஸ்டர்ன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ரேஸை வச்சு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காலே எடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஸை வச்சு அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர், ப்ரெஸ்டீஜ் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் வருவாங்க, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வருவாங்க. அப்போ இந்தியாவில் எப்படி கேஸ்ட் சிஸ்டம், வர்ணா சிஸ்டம் இருக்கோ, அங்கே பார்த்தீங்கன்னா ரேஸை வச்சு அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். சரி, இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ்லேருந்தே இந்த டிஸ்கிரிமினேஷனும் சோஷியல் கிளாஸஸும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் கிரீக் சிவிலைசேஷன், கிரீக் சொசைட்டி எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயுமே நிறைய சோஷியல் கிளாஸஸ் இருந்தது. அப்பர் கிளாஸஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆத்தனியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே வரக்கூடியவங்க மெட்டிக்ஸ், மிடில் கிளாஸ். அவங்களுக்கும் கீழே வரவங்க ஃப்ரீட் மென்னு சொல்லுவாங்க. கடைசியாக கீழே வரவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ். இந்த ஸ்லேவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்க, மேலே இருக்கக்கூடிய 3 கிளாஸஸ்க்கும் வேலை செய்யக்கூடியவங்க. அதே போல் ரோமன் சொசைட்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் பெட்ரிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. பெட்ரிஷியன்ஸ்ன்றவங்க அப்பர் கிளாஸஸ், நோபல்ஸ். அவங்களுக்கும் கீழே வரவங்க பிளெபியன்ஸுங்க இந்த மிடில் கிளாஸ்க்கு ஈக்குவலானவங்க. அவங்களுக்கும் கீழே ஸ்லேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 கிளாஸஸ்க்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இதே சிஸ்டம் தான் அந்த காலத்தில் இந்தியாவிலேயே இருந்துச்சு, வர்ணா சிஸ்டத்தில் டாப்பில் பிராமின்ஸ், அவங்களுக்கு கீழே சத்ரியாஸ், அவங்க கீழே வைஷ்யாஸ், அவங்க கீழே சுத்ராஸ். கடைசியாக அந்த 4 வர்ணாக்கும் வெளியே வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள்ஸ். பிராமின்ஸ் மெயினாக எந்த ஆக்குபேஷன்ஸில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டாக இருப்பாங்க, ஸ்காலர்ஸாக இருப்பாங்க. அவங்க மெயினாக சத்ரியாஸாக இருந்த கிங்ஸ், வாரியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவங்க மெயினாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட டியூட்டி. சத்ரியாஸ் நான் சொன்னது போல் இவங்கெல்லாம் மெயினாக வாரியர்ஸ், கிங்ஸாக இருந்தவங்க.
அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ் மெயினாக அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கும் கீழே வந்தவங்க ஷூத்ராஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 4 கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லேபரர்ஸாக ஒர்க் பண்ணவங்க தான் ஷூத்ராஸ்க்கும் வெளியே இருந்தவங்க தான் இந்த அன்டச்சபிள்ஸ். இன்னைக்கு தேதியில் இந்த ஸ்கெடியூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்டச்சபிள்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இந்த சோஷியல் கிளாஸஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த காலத்துலேருந்து இருந்துக்கிட்டே வந்தது. மிடிவல் பீரியட் அதில் எடுத்துட்டிங்கன்னா ஃபியூடலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. ஃபியூடலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், அதாவது நிலத்தை மையமாக வச்சு ஏற்படக்கூடிய அந்த அதிகார மையம், அந்த அதிகார உறவுகள், அதுதான் ஃபியூடலிசம். யூரோப்பில் அந்த டார்க் ஏஜில் ஃபியூடலிசம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த சர்ஃப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஒருத்தர் லார்டுன்னு இருப்பார். லார்டுங்கிறவர் ஒரு நோபல், அவர் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் மேன். அவர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சர்வ்ஸ் இருப்பாங்க. சர்வ்ஸ் இவங்க யாருன்னா அவருடைய அந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. இது வந்து ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்டுக்கும் சர்வ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ஸுங்கிறவங்க சோல்ஜர்ஸ். இவங்களை வந்து நீங்கள் இந்தியாவில் யாரோட கம்பேர் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஒரு ஷத்ரியாஸோட கம்பேர் பண்ணலாம். இந்த ஷத்ரியாஸ் வந்து டைரெக்டாக அந்த லார்ட்ஸ், அந்த நோபல்ஸ் கீழே வருவாங்க. அவங்களுக்கு கீழே நான் சொன்னது போல் இந்த சர்வ்ஸ் இருப்பாங்க. சர்வ்ஸ்ன்றவங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ் மாதிரி தான். எக்ஸாக்டாக அவங்க ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. இந்த நைட்ஸ்க்கும் சர்வ்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெசன்ஸ் இருப்பாங்க. ஃப்ரீ பெசன்ஸ்க்கு ரைட்ஸ் கொஞ்சம் அதிகம், சர்வ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கம்மி. அவங்க எப்பயுமே அந்த லார்டுனுடைய அந்த மேனர், அந்த மேனர்ன்றது அந்த லார்டு இருக்கக்கூடிய இடம். அந்த லார்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீவ்ஸ்ன்ற லேண்ட்ஸ்குள்ளே தான் அந்த சர்வ்ஸ் வந்து வேலை செய்யணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபியூடல் ரிலேஷன்ஷிப் தான் மிடிவல் யூரோப்பில் இருந்தது. அதே போல் இந்த இஸ்லாமிக் நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ஸில் இதே போல் அந்த ஃபியூடல் சிஸ்டம் இருந்தது. அது வந்து இக்தா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இக்தா சிஸ்டமும் இதே போல் அந்த ஃபியூடல் சிஸ்டம் தான். நோபல்ஸ், சோல்ஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிங்ஸ் வந்து அந்த லேண்டை கொடுத்துருவாங்க. அந்த லேண்டை அட்மினிஸ்டர் பண்ணுற அந்த அத்தாரிட்டியை இவங்ககிட்டலாம் கொடுத்துருவாங்க. இக்தா சிஸ்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்தி சிஸ்டம்னு இன்னொரு சிஸ்டம் இருந்தது. இந்த இக்தா சிஸ்டமை தான் இந்த முகல் எம்பரர்ஸ், அந்த முகல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு அப்படியே கொண்டு வந்தாங்க. அந்த டெல்லி சல்டனேட், அந்த ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஷியா அங்கேருந்து அப்படியே இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த சோஷியல் ஹைரார்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து ஏன்ஷியன் பீரியட்லேருந்து மிடிவல் பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த சோஷியல் கிளாஸஸ் சோஷியல் ஹைரார்கி அப்படிங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்குது. ஆனாலும் மெயினாக இந்த பிரச்சனை எந்த கிளாஸ், எந்த ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக பிளாக்ஸை தான் ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து ஒரு 4000-5000 இயர்ஸாகவே நம்ம க்ரீக் சிவிலைசேஷன்லேருந்து எடுத்துட்டோம்னா மெயினாக அந்த ஸ்லேவ்ஸாக வேலை செஞ்சவங்க க்ரீக் கிங்டமில் ஆகட்டும், இந்த ரோமன் சிவிலைசேஷனில் ஆகட்டும், மெயினாக இந்த ஸ்லேவ்ஸாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளாக்ஸ் தான். ஆஃப்ரிக்காவிலேருந்து இவங்களை வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு யூரோப்புக்கு இவங்களை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மிடிவல் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் வர ஆரம்பிச்சது. கேபிட்டலிசம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் மெயினாக பிளாக்ஸ் தான் வேர்ல்டு வைடு வந்து ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபினிஷ்ட் கூட்ஸை எடுத்துகிட்டு போய் ஆஃப்ரிக்காவில் விற்றுட்டு அதுக்கு ரிட்டர்னாக என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் ஸ்லேவ்ஸை வாங்குவாங்க. அந்த ஸ்லேவ்ஸை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்பாங்க. சென்ட்ரல் அமெரிக்காலையும் நார்த் அமெரிக்காலையும் விற்பாங்க. அந்த ஸ்லேவ்ஸ் அங்கே விற்றுட்டு அதுக்கு ரிட்டர்னாக அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன் கிராப்ஸ், அக்ரிகல்ச்சர் கிராப்ஸை வாங்கிட்டு அந்த கிராப்ஸை கொண்டு போய் மறுபடியும் யூரோப்பில் விற்பாங்க. இந்த மாதிரி 3-வே ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தது. அப்போது இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த சோஷியல் ஹைரார்கி இல்லை அந்த காலத்துலேருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா கண்டிப்பாக இந்த பிளாக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அமெரிக்கா போன்ற ஒரு டெவலப்டு சொசைட்டி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு டெவலப்டு டெமோக்ரஸி, மெச்சோர்டு டெமோக்ரஸியில் கூட இன்றைக்கி தேதியிலும் அந்த ரேசிசம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுலேயும் யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த பிளாக்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் ஹைரார்கி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய டைமென்ஷன்ஸில் இருக்குது, வேறு வேறு விதத்தில் இருக்குது. இந்தியாவில் வர்ணா சிஸ்டம், கேஸ்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா யூரோப்லேயும் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் அது எப்படி இருக்குன்னா அது வந்து
ரேஸை வச்சு அந்த டிஸ்கிரிமினேஷன் அங்கே நடக்குது. அப்போது இதுதான் நீங்கள் உணரணும். அப்போது இந்த பவர் அப்படிங்கிற கான்செப்ட், அதிகாரம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எப்பயுமே தொடர்ந்து அந்த டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்தியாவுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிராமின்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இன்ஃபீரியராக இருப்பாங்க. ஜென்ரலாக வர்ணா சிஸ்டமில் டாப்பில் பிராமின்ஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நார்த் இந்தியன்ஸில் பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் ஹைரார்கியில் டாப்பில் இருக்க மாட்டாங்க, அதுக்கும் கீழே இருப்பாங்க. மெயினாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸ், அப்புறம் ஜாட்ஸ், இவங்கெல்லாம் பிராமின்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே வருவாங்க. பவர், ப்ரெஸ்டீஜ், வெல்த்தை வச்சு பார்க்கும்போது பிராமின்ஸை விட இவங்க கொஞ்சம் மேலேயே வருவாங்க. அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன்றது கன்டெக்சுவல், ரொம்ப டைனாமிக் அது. அப்போ நீங்கள் அந்த நுணுக்கமாக நீங்கள் அந்த ஏரியா வைஸ், ரீஜன் வைஸ், கண்ட்ரி வைஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணால் தான் யார் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத உங்களால் உணர முடியும். நன்றி.